ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சூப்பரான ஒரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறதுல நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இன்றைக்கி உங்களுக்கானே நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த அக்கா, நீங்கள் ப்ரைடல் போட்டு எனக்கு ஃபுல் ஹேண்டில் போட்டு காமிங்கக்கா, 3/4 ஹேண்டில் போட்டு காமிங்க, ப்ரைடல் போட்டு காமிங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் என்னை கேட்டுட்டு மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்தீங்க. ஆனால் நான் உங்களுக்கு ஃபுல்லாக பேசிக் எல்லாமே கற்றுக் கொடுத்துட்டு தான் நான் நெக்ஸ்ட்டு நான் ப்ரைடல் ஸ்டார்ட் பண்ணோங்கிறக்கானே இவ்வளோ நாள் நான் உங்களை வெயிட் பண்ண வச்சுட்டேன். இனிமேல் நம்ம வீடியோஸ் எல்லாமே ஃபுல்லாமே செமி ப்ரைடல், அரபிக், மண்டலா, இன்ட்ரிகேட் ஃபார்மேஷன் நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அந்த மாதிரி தான் நம்ம வீடியோஸ் எல்லாமே வரப்போகுது. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே அப்போ தான் உங்களுக்கு தெரியும். வாங்க இப்போ எப்படி ப்ரைடல் ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இன்றைக்கி ட்ரா பண்ணுறதுல ஃபுல் ப்ரைடல் நம்ம ட்ரா பண்ணவே இல்லை. 3/4 முக்கால் கையிலேருந்து 3/4னால் உங்களுக்கு தெரியும்ல, முக்கால்வாசி ஹேண்ட்லேருந்து ட்ரா பண்ணால் எப்படி ட்ரா பண்ணணும், என்ன டிசைன்ஸ் நான் இன்றைக்கி ட்ரா பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் ட்ரா பண்ண டிசைன்ஸ் எல்லாமே என்னோடய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரிஞ்ச டிசைன்ஸே தான் நம்ம ட்ரா பண்ணோம் அப்படிங்கிறக்காண்ட நான் பார்த்து ரொம்ப சிம்பிளாகவும் நீட்டாகவும் ஹேண்டு ஃபுல்லாக 3/4 ஃபுல்லாகவும் கம்ப்ளீட்டாக வர மாதிரி தான் நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் ரொம்ப ஸ்லோவாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் பிகினராக இருந்தீங்கனாலும் சரி, நீங்களும் இதை விட ரொம்ப ஸ்லோவாகவே போடுங்க, உங்களுக்கும் ட்ரா பக்காவாக நீட்டாக வரும். நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ பார்க்குறீங்கனாலும் நான் ட்ரா பண்ணதோட நீங்கள் ஸ்லோவாக ட்ரா பண்ணுங்கள், உங்களாலையும் ஈஸியாக ட்ரா பண்ண முடியும். இப்போ நம்ம எப்படி ட்ரா பண்ணியிருக்கோங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு தின் லைன் ட்ரா பண்ணிடுங்க. ட்ரா பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட ரீயூசபிள் ப்ராக்டிஸ் ஷீட்டில் நம்ம ஹேண்டே நம்ம ஓனாக நம்ம ரெடி பண்ணி நம்ம வச்சுருக்கனால இது ரீயூசபிள் ப்ராக்டிஸ் ஷீட்ஸு. இதை ஒரு டிஷ்யூ வச்சு க்ளீன் பண்ணிடலாம், நீங்கள் வாஷ் பண்ணாலும் பண்ணிடலாம். கிளாத்தில் க்ளீன் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு நீட் ஆகிடும். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு வேணும்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, நீங்கள் ரீயூசபிள் ப்ராக்டிஸ் ஷீட்னாலும் வாங்கிக்கிங்க. ஓகேவா? இப்போ நம்ம எப்படி ட்ரா பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு தின் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு இப்போ ஒரு கர்வ் லைன் கொடுக்குறக்காண்டி ஸ்டார்ட் அப் ஃப்ளாரல் நம்மக்கிட்ட நிறைய எப்படி சொல்கிறது, நிறையவே பார்த்துருக்கோம். ஆனால் இதுலேயும் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும், போட்டால் ஸ்டூடெண்ட்ஸை ரொம்ப போர் ஆகிடுவாங்கிறக்காண்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் போட்டு காமிச்சிருக்கேன். ஒரு ஸ்லாண்டிங் லைன், ஒரு தின் லைன் ட்ரா பண்ணிவிட்டு, நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் மாதிரி ட்ரா பண்ணி அதை நல்லா ஒரு கர்வ் பண்ணிடுங்க. கர்வ் டபுள் லேயர் தின் லைனில் கர்வ் லைன் பண்ணிவிட்டு உள்ளே ஒரு லோட்டஸ் ட்ரா பண்ணியிருக்கோம். லோட்டஸ்க்கு நம்மக்கிட்ட ஸ்டெப் பை ஸ்டெப் செப்பரேட் வீடியோஸ் இருக்குது. கண்டிப்பாக நம்ம வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்கன்னா பேக் வீடியோஸ் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லோட்டஸ் ட்ரா பண்ணுறது எப்படிங்கிறது அந்த வீடியோஸில் இருக்கும். இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு ஆல்மண்ட் ஷேப் ட்ரா பண்ணிவிட்டு ஒரு லீஃப் ஒன்று ட்ரா பண்ணிவிட்டு, நீங்கள் நான் பேசுகிறதுக்கு முன்னாடியே நான் ட்ரா பண்ணியிருப்பேன்ல, இப்போ நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அந்த மாதிரி ட்ரா பண்ணிடுங்க. நான் பொறுமையாக தான் ட்ரா பண்ணியிருப்பேன், அந்த மாதிரி ட்ரா பண்ணிடுறேன். ஒரு சர்க்கிள் போட்டு ஒரு கையில் ஒரு லீஃப் ஃபார்ம் பண்ணுறதுக்காண்டி லீஃப் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு சர்க்குலர் லீஃபு சர்க்குலரு இதெல்லாம் நம்ம எதுக்கானே ஃபார்ம் பண்ணுறோன்னா, ஃபுல்லாக போல்ட் பண்ணுறப்ப டிசைன்ஸ் ரொம்ப போல்டிங்காகவும் ஒரு லுக்கு கம்மியாக இருக்க மாதிரியும் இருக்கும். இதே நம்ம சைடில் இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் லீஃபு இது மாதிரி லோட்டஸு இந்த மாதிரிலாம் நம்ம வச்சு நம்ம ட்ரா பண்ணுறப்ப அது நம்ம அதிகம் போல்டிங் கொடுக்க மாட்டோம், ரொம்ப கம்மியாக தான் போல்டிங் கொடுப்போம். அப்போ ட்ரா நம்ம டிசைன்ஸ் அதிகமாக தெரியும், போல்டிங் கம்மியாக இருக்கும். அப்போ ஸ்டார்ட் அப் ஃப்ளாரலாக இருந்தாலும் இது சென்டரில் நம்ம கொண்டு போட்டாலுமே உங்களுக்கு ட்ரா பக்காவாக நீட்டாக இருக்கும். சென்டரில் ட்ரா பண்ணுற போது இந்த மாதிரி பண்ணக்கூடாது, நம்ம ஒரு பேங்கிள் லென்த் மாதிரி பண்ணோம். அதெல்லாம் வர பேக் வீடியோஸில் கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் பார்ப்பீங்க. உங்களுக்கு ஹென்னா கிளாஸஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்னோடய பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணிடுங்க. நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக நான் சொல்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பொறுமையாக எல்லாத்துக்கும் போல்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? போல்டிங்குமே
நான் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நான் சொல்கிறது ஒரு விஷயம் என்னென்னா, போல்டுமே ஷேட் கொடுக்குற மாதிரி கொடுக்காதீங்கப்பா, போல்டு கொடுக்குற மாதிரி கொடுங்க. அதே வந்து போல்டிங் ரொம்ப கொசன்னு இல்லாமல் நீட் இல்லாமல் கொடுத்துடாதீங்க, உங்களுக்கு ட்ரா நீட் இல்லாமல் போயிடும். போல்டிங் நான் பண்ண மாதிரி அப்படியே லைன் பை லைனாக இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி பண்ணுங்கள். உங்களுக்கு இதே மாதிரி கட் ஒர்க் டிசைனில் போல்டிங் சூப்பராக வந்துடும். இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸ்டார்ட் அப் ஃப்ளாரில் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு நம்ம அதே போல்டு தானே கொடுத்துருக்கோம், அதனால் வந்து நம்ம அதுக்கு அப்படியே ஒரு போல்ட் லைன் வந்து நம்ம பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு டிசைன் ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டிசைன் நம்ம ட்ரா பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பார்டர் தான் க்ரியேட் பண்ணோம். இந்த டிசைன் ட்ரா பண்ணோன்னே நெக்ஸ்ட்டே வந்து உடனே வந்து வேறு டிசைன்ஸு ஒரு கிரிட்டோ ஃபில்லர்ஸோ அந்த மாதிரி ட்ரா பண்ணிடக்கூடாது. அப்போ வந்து லுக்காக இருக்காது டிசைனை. நீங்கள் என்ன டிசைன்ஸ் ட்ரா பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு இந்த டிசைன்ஸ்க்கு அப்புறம் ஒரு பார்டர் க்ரியேட் பண்ணணும். இப்போ பார்டர் எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். 4 லேயரில் வந்து தின் லைன் ஃபார்ம் பண்ணிடுங்க. சாரி, இந்த தின் லைன் வந்து லைட்டாக வந்து டச் ஆயிடுச்சு. இனிமேல் வரதில் அந்த மாதிரி எந்த மிஸ்டேக்ஸும் வராது. தின் லைன் வந்து ட்ரா பண்ணிட்டீங்களா? இப்போ சென்டரில் ஒரு போல்ட் லைன் வந்து கொடுத்துருங்க. போல்ட் லைன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து டபுள் லேயரில் ஹம்பு ஃபார்ம் பண்ண போகிறோம், ஓகேவா? ஹம்புமே ரொம்ப நீட்டாக, நீங்கள் பிகினராக இருந்தீங்கனாலும் பரவாயில்ல, என்னோடய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலுமே பரவாயில்ல, ஹம்புமே ரொம்ப ஸ்லோவாக போட்டிங்கனாலும் நீட்டாக போடுங்க. அப்போ தான் ட்ரா வந்து நான் ட்ரா பண்ண மாதிரியே உங்களுக்கு பக்காவாக வரும், ஓகேவா? இப்போ டபுள் லேயரில் நம்ம ஹம்பு ஃபார்ம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா, யூ ஷேப் பார்டர் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். நம்ம பார்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் பார்த்துருக்கோம். சரி, நான் இன்னும் வந்து நிறைய வந்து செப்பரேட் வீடியோஸ் போட்டுட்டு தான் பசங்களுக்கு வந்து ப்ரைடலில் செமி ப்ரைடல்லாம் வந்து கற்றுக் கொடுக்கணுன்ட்டு இருந்தேன். ஆனால் பசங்க வந்து மேம் எப்போ மேம் நீங்கள் வந்து போடுவீங்க, ப்ரைடல் டிசைன் வேணும், செமி ப்ரைடல் டிசைன் வேணும்னு கேட்குறனால சரி நம்ம பசங்களுக்கான நம்ம கற்றுக் கொடுத்த டிசைன்ஸ் வச்சு இவங்களுக்கு எப்படியெல்லாம் டிசைன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுங்கிறத சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காண்டி உங்களுக்கு ஈஸியாக நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதே மாதிரி ட்ரா பண்ணுங்கள். இப்போ யூ ஷேப்ஸில் பார்டர் க்ரியேட் பண்ணியாச்சு. அதுக்கு ஒரு தின் லைன் கொடுத்து சென்டர் தெரியிற கேப் எல்லாத்துக்குமே வந்து போல்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அதுலேயே ஒரு போல்ட் லைன் அப்படியே கொண்டு போய் போல்ட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மறுபடியும் இன்னொரு தின் லைன் ஃபார்ம் பண்ணி ஒரு ஹம்பு, குட்டி ஹம்பு, ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணது கூட கொஞ்சம் பெரிய ஹம்பாக ட்ரா பண்ணோம். இப்போ குட்டி ஹம்பு ட்ரா பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் கேப் விட்டு ஒரு வந்து தின் லைன் ட்ரா பண்ணுவோம். இப்போ நான் ட்ரா பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். கொஞ்சம் கேப் விட்டு தின் லைன் வந்து ட்ரா பண்ணிடுங்க. ட்ரா பண்ணிவிட்டு நம்ம ஒயினுக்கு நம்மக்கிட்ட செப்ரேட் பேக் வீடியோஸ் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஒயின் எப்படி போடணுங்கிற சொல்லியிருப்பேன். ஒரு சிங்கிள் மேலே பார்த்த மாதிரி போடணும், ஒரு சிங்கிள் லைனை டாட் வச்சு அந்த டாட்டை இழுத்து விடணும், ஒரு சிங்கிள் லைனை டாட் வச்சு டாட் எழுத்து விடணும். இந்த சைடில் பண்ணும் போதும் அதே மாதிரி தான் ஆப்போசிட்டில் வந்து மேலே பார்த்த மாதிரி பண்ணணும். அப்போ தான் ஒயின் பார்க்குறக்கே அழகாகவும் ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். இப்போ நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள், சிங்கிள் லைன் டாட் இது மாதிரி மேலே பார்த்த மாதிரி. சும்மா ஸ்ட்ரைட் லைனில் வந்து கோடு போட்ட மாதிரி போட்டோன்னா வந்து நல்லா இருக்காது. இந்த மாதிரி ட்ரா பண்ணுங்கள், உங்களுக்கு நீட்டாக வரும். நம்மக்கிட்ட 100+ ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரீயாகவே பேசிக் டு ப்ரைடல் மெஹந்தி கற்றுட்ருக்காங்க. உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக என்னோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டட்னு மெசேஜ் பண்ணுங்கள். கமெண்ட்டில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சென்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு கர்வ் லைன் வந்து ஃபார்ம் பண்ணிடுங்க. கர்வ் லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த கர்வ் லைனுக்கு நல்ல ஒரு போல் பண்ணிடுங்க. ஒரு போல் பண்ணிவிட்டு கொஞ்சம் கேப் விட்டு மறுபடியும் ஒரு கர்வ் லைன் வந்து ஃபார்ம் பண்ணோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோலலாம் வந்து எப்படி வந்து டிவிஷன் வந்து பிரிக்கிறது, இப்போ கரெக்டாக வந்து 1 இன்ச்சு 2 இன்ச்சு 3 இன்ச்சு அந்த மாதிரிலாம் வந்து டிசைன்ஸ் எப்படி பிரிக்கிறதுங்கிறத வர பேக் வீடியோஸ் எல்லாத்துலேயுமே நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன். இப்போ ஒரு கர்வ் லைன் வந்து ஃபார்ம் பண்ணிட்டோமா, பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், டபுள் லேயரில் ஹம்பு ஃபார்ம் பண்ண போகிறோம். ஹம்புமே ரொம்ப ஸ்மால் ஹம்பாக ஸ்லோவாக ரொம்ப நீட்டாக. கர்வ் லைனுக்கு எப்படி ஹம்பை கொடுக்கறது, நம்ம வந்து
அந்த ஒவ்வொரு கர்வுக்கும் கை விட்டு எடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து ஹம்பு ஃபார்ம் பண்ணணும். அப்போ தான் வந்து நீட்டாக இருக்கும். இல்லாட்டின்னா நீங்கள் அப்படியே லைன் மாதிரி கொடுத்துட்டு போனீங்கன்னா அந்த கர்வ்கிட்ட வந்து கேப் தெரிஞ்சிடும். அப்போ வந்து ட்ரா வந்து நீட்டாக இருக்காது. இந்த மாதிரி தான் ட்ரா பண்ணணும். இதே வந்து இப்போ செகண்ட் லேயரில் ஹம்பு ஃபார்ம் பண்ணுறப்ப வந்து அந்த மாதிரி நம்ம கை விட்டு பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாகவே பண்ணோம்னாலும் வந்து அந்த கர்வ் வந்து ஒன்றுமே தெரியாது. இதுக்கு வந்து டபிள்யூ ஷேப்ஸ் பார்ட்ரு வந்து ட்ரா பண்ணலாம். இப்போ டபிள்யூ ஷேப் பார்ட்ரு வந்து க்ரியேட் பண்ணிடலாம். அங்கே ட்ரா பண்ண மாதிரி இங்கே யூ ஷேப் பார்ட்ரு வந்து க்ரியேட் பண்ணலாம். ஆனால் வந்து என்னடா ஒரே டிசைனே போடுறோங்கிற மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல. அதனால் நம்ம டபிள்யூ ஷேப்ஸ் பார்டரும் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். அந்த டபிள்யூ ஷேப்ஸ் பார்டரை வந்து நம்ம ட்ரா பண்ணிவிட்டு இப்போ ஒரே லைன்லேயே வந்து போல்டு கொடுத்துட்டு போல்டு கொடுக்குறப்ப அந்த சிங்கிளில் வந்து கேப் இருந்துச்சுன்னா அந்த கேப் எல்லாத்துக்கும் போல்டு கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து டபுள் லேயரில் வந்து தின் லைன் வந்து ஃபார்ம் பண்ணிடுங்க. ஃபார்ம் பண்ணிவிட்டு டபுள் லேயரில் ஹம்பு ஃபார்ம் பண்ணிடுங்க. நம்மக்கிட்ட ஆர்கானிக் ப்ரைடல் கோன், ப்ராக்டிஸ் கோன், நெயில் கோன், ரீயூசபிள் ப்ராக்டிஸ் சீட்ஸு ஃபுல்லாக ஆல் ஆர்கானிக் ஹென்னா ப்ராடக்ட்ஸ் ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுறேன். ரீசெல்லர்ஸுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. கொஞ்சம் குறிப்பிட்ட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து கேட்லாகில் போட்டு வச்சுருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் அதிலே ப்ரைஸ் லிஸ்ட் பார்க்கலாம். ரீசெல்லர்ஸ்க்கு வந்து அதில் விட உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாக வரும். நீங்கள் வேணும்னா வாங்கிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கர்வ் லைனாக வந்து சும்மா நம்ம லைட்டாக பெண்ட் பண்ண மாதிரி கர்வ் லைன் வந்து ஹம்புக்கிட்ட ஃபார்ம் பண்ணிடுங்க. ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து உள்ளாங்கை பாம்புக்கு நம்ம ட்ரா பண்ணுறப்ப அதே மாதிரி கிரிட்டு ஃபில்லர் கட் ஒர்க் அந்த மாதிரி கொடுக்குறத விட இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரா பண்ணுறப்ப பாம் வந்து பார்க்குறக்கு உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ நல்லா வந்து கொஞ்சம் தள்ளி வந்து இந்த சைடு ஆப்போசிட்ஸில் வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி ஆஃப் சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிடுங்க. ட்ரா பண்ணிவிட்டு நம்ம கட் ஒர்க்கில் லோட்டஸ் கொடுத்துருக்கோம்ல அதே மாதிரி இதுக்கும் நம்ம ஒரு கட் ஒர்க் தான் ஃபார்ம் பண்ண போகிறோம். இதுக்கும் நம்ம லோட்டஸ் கொடுத்தே ட்ரா பண்ணலாம். அதுக்கு ஃப்ளாரல் கொடுத்து பண்ணுறதுனால பண்ணலாம். ஆனால் நம்ம லோட்டஸே கொடுத்தோம்னாலும் நம்மளுக்கு நீட்டாக தான் இருக்கும். இப்படியும் நீங்கள் ட்ரா பண்ணலாங்கிறக்கு வந்து நான் ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன். இதுவுமே உங்களுக்கு ரொம்ப பக்காவாக நீட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரா பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து டபுள் லேயரில் எதுக்காண்டி கீழே தின் லைன் ஃபார்ம் பண்ணியிருக்கோன்னா நம்ம போல் பண்ணுறப்ப அந்த லைன் கொடுத்தது வந்து தெரியணும். இதே சிங்கிள் லைனில் கொடுத்து நம்ம போல்டிங் கொடுக்குறப்ப வந்து அந்த லைன் கொடுக்குறது தெரியாது. அதனால தான் டபுள் லேயரில் வந்து தின் லைன் கொடுத்து பேலன்ஸ் எல்லாத்துக்குமே போல்டிங் கொடுப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து டபுள் லேயரில் தின் லைன் அதே மாதிரி ஆஃப் சர்க்கிளில் ஃபார்ம் பண்ணுங்கள். எனக்கு ப்ராக்டிஸ் இருக்கிறனால நான் வந்து அதில் லைன் கொடுக்காம வந்து போல்டு கொடுத்துட்டேன். உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா நான் பண்ண மாதிரி பண்ணுங்கள். இல்லை ப்ராக்டிஸ் இல்லாட்டினா நீங்கள் வந்து கஷ்டம் பார்க்காம ஒரு தின் லைன் கொடுத்து உள்ளே போல்டு கொடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு ட்ரா நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணலாம், ஒரு ஹம்பு ஃபார்ம் பண்ணலாம். ஹம்பு ரொம்ப ஸ்லோவாகவும் நீட்டாகவும் ஃபார்ம் பண்ணுங்கள். நீட்டாக ட்ரா பண்ணுங்கள். உங்கள் மெஹந்தி கற்றுக்கணுங்கிற ஆசை மட்டும் இருந்தால் போதும். நீங்கள் உங்களுக்கு பொறுமை இருந்தாவே உங்களாலையும் ஈஸியாக ஒரு ப்ரைடுக்கு முடியும். உங்களாலேயும் மெஹந்தி கற்றுக்க முடியும். சொல்லித்தரதுக்கு ஃப்ரீயாகவே மெஹந்தி கற்றுக் கொடுக்குறதுக்கு நான் இருக்கேன். உங்களுக்கு ஈஸியாகவே உங்களுக்கு ஃப்ரீயாகவே நான் சொல்லித்தரேன். இன்ட்ரெஸ்டடுன்னு சொல்லிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக நான் சொல்லித்தரேன். இப்போ போல்டு எப்படி கொடுக்குறதுங்கிறது நம்மளோட எல்லாமே சொல்லியிருக்கோம்ல, அதே மாதிரி இப்போ வந்து போல்டிங் கொடுத்துருங்க. நம்மக்கிட்ட பேசிக் வீடியோஸில் நம்ம இப்போ தான் வந்து ப்ரைடு வீடியோவே வந்து போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம இப்போ ஒரு 2.5 மந்த்ஸாக வந்து நம்ம வந்து வீடியோ போட்டுகிட்டே தான் இருக்கோம் தொடர்ந்து. இடையில வந்து ஒரு 2 or 3 days ஆனால் அந்த மாதிரி போடாமல் இருந்திருக்கலாம். அப்போ என்னோடய ஹெல்த் இஷ்யூஸ்னால அப்போ போட்டது எல்லாமே வந்து நான் வந்து இது மாதிரி ஹேண்டில் வந்து ட்ரா பண்ணி போடவே இல்லை. ஒரே ஒரு நாள் மட்டும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் நம்மளோட சப்ஸ்கிரைபரும் கேட்டனால அந்த ட்ரா வந்து நம்ம பண்ணது. இப்போ தான் வந்து இப்போ நான் ஹேண்டுக்கு ட்ரா பண்ணி பழகிறேன். அதனால் நம்மக்கிட்ட பேக் வீடியோஸ்க்கு எல்லாமே பேசிக் வீடியோஸ் ஃபுல்லாமே இருக்குது. அதை கற்றுக்கிட்டு நீங்கள் இதை வந்து நீங்கள் ட்ரா பண்ண வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக என்ன மாதிரி நீங்கள் டக்குன்னு நீங்களும் வந்து மெஹந்தி போட்டுடலாம்.
இல்லை மேம் எனக்கு ஃபுல் ஹேண்ட் ட்ரா பண்ணி பழகுறது தான் எனக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் இப்போ நான் பண்ணதுவே வந்து உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு தான் நானும் சொல்லியிருக்கேன். நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக என்னை பார்த்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் என்னோடய வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் வந்து இதே மாதிரி நான் போட்ட மாதிரி உங்களுக்கும் வந்து மெஹந்தி போட்ட முடியும். உங்களுக்கு இந்த சீட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் சீட்ஸை நீங்கள் அட்ரஸ் சென்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு கொரியரில் சென்ட் பண்ணிடுவேன். இப்போ வந்து நம்ம ஹம்ப் ஃபார்ம் பண்ணி அதுக்குள்ளே ஃபுல்லாக எல்லாம் போல்டிங் கொடுத்தாச்சா. இப்போ வந்து இதுக்கு அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், ஒரு ஸ்ப்ரில்லு நல்ல ஒரு ஸ்ப்ரில் ஃபார்ம் பண்ணிவிட்டு ஹம்ப் ஃபார்ம் பண்ணிடுங்க. இந்த ஹம்பை ஒட்டி நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஸ்ப்ரில் ட்ரா பண்ணுங்கள். மறுபடியும் ஹம்பை ஃபார்ம் பண்ணுங்கள். ஹம்பை ஒட்டி 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 ஸ்ப்ரில் வந்து ட்ரா பண்ணணும். அப்போ வந்து ட்ரா வந்து நீட்டாக வந்துடும். ஓகேவா? இப்போ இதே மாதிரி ட்ரா பண்ணிடுங்க. ஒரு ஸ்ப்ரில்லு ஹம்ப்பு, ஒரு ஸ்ப்ரில்லு ஹம்ப்பு, இதே மாதிரி ட்ரா பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நீட்டாக வந்துடும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை வந்து கொஞ்சம் கேப் விட்டு நம்ம டிவைட் பண்ண போகிறோம். இங்கே ஃபிங்கர் கிட்ட பாருங்கள், இங்கேனா ஒரு ஸ்ப்ரில் ட்ரா பண்ண முடியாது. அப்போ அந்த கேப்பை நம்ம எப்படி ஃபில் பண்ணணும்னா, இந்த மாதிரி ஹம்ப்பு கொடுத்து தான் ஃபில் பண்ணணும். அந்த இடத்துல ஸ்ப்ரில் ட்ரா பண்ண முடியாது. இதே அந்த இடத்துல கேப் விட்டோம்னாலும் ட்ரா நீட்டாக இல்லாமல் போயிடும். அதனால் ஹம்ப்பு கொடுத்து ஃபில் பண்ணிடுங்க. இப்போ கொஞ்சம் கேப் விட்டு நல்லாவே கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி கர்வ் லைன் வந்து இதே மாதிரி ட்ரா பண்ணிடுங்க. உங்களுக்கு கர்வ் லைன் வந்து நான் இல்லை தின் லைன் பண்ணி நீங்கள் போல்டு கொடுத்துக்கிறீங்கனாலும் ஓகே. தின் லைன் பண்ணி நீங்கள் வந்து போல்டு கொடுத்துக்கலாம். நான் வந்து ப்ராக்டிஸ் இருக்கனால அதே மாதிரி பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ நம்ம அதுக்கு ஒரு டெக்கரேட்டுக்கானே டாட் வச்சுட்டு வைன் நடுவில் சென்டரில் வச்சு இதை டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆனால் வந்து அந்த இடத்துல கேப் சின்னதாக இருக்கனால வைன் வந்து கொசன்னு தெரிகிற மாதிரி இருந்துச்சு. சரி வேணாம் எதுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு டாட் வச்சே வந்து இந்த டிசைனை டெக்கரேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாட் வச்சு டெக்கரேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு அதே மாதிரி அவுட்லைன் வந்து மறுபடியும் ஒரு கர்வ் லைன் வந்து ஃபார்ம் பண்ணுங்கள். ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு தின் லேயரில் ஹம்ப்பு ஃபார்ம் பண்ணுங்கள். ஒரு லேயரில் மட்டும் ஒரு தின் லைன் கொடுத்துட்டோமா, நெக்ஸ்ட்டு ஒரு லேயரில் ஹம்ப்பு ஃபார்ம் பண்ணுங்கள். ஹம்ப்பு ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த சைடு வந்து பெருவிரல் கட்டை விரல் இருக்குங்கள்ல, அந்த தம் ஃபிங்கரை வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ பார்ட்டாக வந்து நம்ம டிவைட் பண்ணி இப்போ டிசைன்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். இந்த ஹேண்டில் நம்ம கிரிட்டே போட்டிருக்கவே மாட்டோம். ஃபுல்லாமே வந்து பார்டர்ஸு கட் ஒர்க்கு கொஞ்சம் ஃபில்லர்ஸ் வந்து ஸ்ப்ரில் கொடுத்து ஃபில்லர்ஸ் பண்ணியிருப்போம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான டிசைன்ஸில் ஈஸியாக ஒரு ப்ரைடுக்கு வந்து இப்போ வந்து 3/4 ஹேண்டை கேட்குறாங்கன்னா இந்த டிசைன்ஸ் வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். அவங்க ஹேண்டும் நீட்டாக இருக்கும், அவங்க ஹேண்டு ஃபுல்லான மாதிரி இருக்கும், டிசைன்ஸும் நீட்டாக வரும். இப்போ வந்து 4 லேயரில் இந்த மாதிரி தின் லேயரில் வந்து லைன் வந்து டிவைட் பண்ணிவிட்டு சென்டரில் 2 லைன்ஸ்க்கு வந்து போல் கொடுத்துட்டு அந்த சைடு லைனுக்கும் இந்த சைடு லைனுக்கும் ஹம்ப்பு ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த கேப் இருக்கிறதுக்கு வந்து ஸ்ப்ரில்லு ஹம்ப்பு கொடுத்து ஃபில்லர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நம்மக்கிட்ட ஃபில்லர்ஸ் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் வந்து ஸ்ப்ரில் கொடுக்க முடியலன்னா ஹம்ப்பு கொடுத்து ஃபார்ம் பண்ணணுன்னு சொல்லிட்டு. இங்கே அதே தான் நான் பண்ணியிருப்பேன். ஸ்ப்ரில் கொடுக்க முடியலன்னா ஹம்ப்பு கொடுத்து அந்த கேப்பை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. உங்களுக்கு ட்ரா வந்து பக்காவாக நீட்டாக வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம என்ன ட்ரா பண்ண போகிறோம், இப்போ வந்து பார்டர் க்ரியேட் பண்ணிடலாம். ஒரு பார்ட்ரு அப்போ அங்கே வந்து ஒரு டிசைன்ஸ் வந்து பார்க்குறக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு டிசைன்ஸும் நம்ம முடிச்சுட்டு பண்ணுறப்ப ஒரு பார்டர் க்ரியேட் பண்ணி தான் பண்ணணும். அப்போ தான் அந்த டிசைன்ஸ் வந்து லுக்காகவும் நீட்டாகவும் இருக்கும். பார்டர் க்ரியேட் பண்ணாமல் அப்படி தொடர்ந்து பண்ணோன்னா அந்த டிசைன்ஸ் அவ்வளோ லுக்காக இருக்காது. ஓகேவா? இதுதான் வந்து ட்ரிக்ஸு. இதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ அங்கே நான் வந்து டபுள் லேயரில் ஹம்ப்பு கொடுத்து ஒரு யூசேட் பார்டர் க்ரியேட் பண்ணி அதை ஒரு போல்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு தின் லைன் கொடுத்துட்டு ஹம்ப்பு ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம அங்கே ஒரு வைன் ட்ரா பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு வைனை வந்து டிவைட் பண்ணி ட்ரா பண்ணிவிட்டு கர்வ் லைன் வந்து அது ஒரு போல் பண்ணி கொடுத்துட்டு இப்போ வந்து ஃபிங்கர்ஸ்க்கு வந்து எப்படி ட்ரா பண்ணலாம். இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து கேப் போடாமல் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு காமிச்சிருப்பேன். நீங்கள் கேப் வேணும்னா இந்த இடத்துக்கு வந்து பார்டர்ஸ் கொடுத்துட்டு ஃபுல்லாமே வந்து அதே மாதிரி யூஷேப் பார்டர்ஸ் வந்து ட்ரா பண்ணிவிட்டு கேப் போடுறதுக்கு இந்த ஹேண்ட் வந்து ஃபுல்லாயிரும். ஓகேவா? இப்போது ஸ்ப்ரில்ல ஹம்ப்பு இப்போ சென்டர் 3 வைன்ஸ் இழுத்து விட்டுட்டு சுற்றி டாட் வச்சிட்டோன்னா இந்த ட்ரா வந்து நீட்டாயிரும்.
இந்த ஃபிங்கர்ஸ்க்கு வந்து ட்ரா வந்து பக்காவாக நீட்டாக வந்துடும். ஓகேவா? இப்போ வந்து அதே கேப்லேயே மறுபடியும் ஒரு கர்வ் லைன் கொடுத்து போல்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு தின் லைன் ஒரு பார்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கான டபுள் லேயர் ஹம்ப்பு யூ ஷேப் பார்டர்ஸ் அந்த பார்டர்ஸை போல்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு தின் லைன் நெக்ஸ்ட்டு ஒரு ஹம்ப் ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எல்லா ஃபிங்கர்ஸை டிவைட் பண்ணுறதுக்கான இப்போ வந்து ஆல்ரெடி வந்து 2 ஃபிங்கர்ஸ் வந்து டிவைட் பண்ணிட்டோம். இப்போ சென்டர் 2 ஃபிங்கர்ஸை வந்து டிவைட் பண்ணிடலான்னு டபுள் ஒரு தின் லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு ஹம்ப் ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்போ ஃபார்ம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்ப்ரில் கொடுத்துட்டு அந்த ஸ்ப்ரில் சின்னதாக இருந்தனால ஒரு கர்வ் லைன் கொடுத்துட்டு ஹம்ப் ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு யூ ஷேப்பில் கொஞ்சம் ஃப்ளாரல் கொஞ்சம் பெருசாக போட்டு பேலன்ஸ் இருக்க எல்லாத்துக்கும் அங்கே ஹம்ப்பு கொடுத்தாலும் வந்து ட்ரா நீட்டாக இருக்காது. அப்போ வந்து இது போல்டு கொடுத்து நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம். ஒரு ஃப்ளாரல் மேக் பண்ண மாதிரி ஆயிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ வந்து ஃபிங்கர்ஸ்க்கு எப்படி டிசைன்ஸ் கொடுக்கலாங்கிறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி தான் சிம்பிள்ஸ் டபுள் 4 லேயரில் வந்து தின் லைன் ஃபார்ம் பண்ணிடுங்க. ஃபார்ம் பண்ணிவிட்டு போல் லைன் வந்து கொடுத்துட்டு ஒரு தின் லைன் ஃபார்ம் பண்ணி ஹம்ப்பு வந்து ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் இப்போ மேலே கொடுத்துருக்கேன்ல ஒரு தின் லைன் ஹம்ப்பு யூ ஷேப் கொடுத்து போல் பண்ணுது. அதையும் நீங்கள் கீழே வேணாலும் கொடுக்கலாம். எனக்கு மேலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும்னு தோணுச்சு. அதனால் நான் ஃபார்ம் பண்ணி ஒரு தின் லைன் கொடுத்து ஹம்ப்பு ஃபார்ம் பண்ணி ஒரு ஸ்ப்ரில்லு டபுள் லேயரில் ஸ்ப்ரில்லு ட்ரா பண்ணிவிட்டு ஒரு டாட் ஃபுல்லாக வச்சுட்டு அந்த இடத்துல கேப் இருக்க இடத்துல வந்து அப்படியே விட்டதுனால விட்டுறலாம். இல்லையா ஒரு ஒயின் மாதிரி இந்த மாதிரி ஒரு டாட் வந்து ட்ரா பண்ணிடுங்க. இப்போ ஒரு தின் லைன் வந்து டபுள் லேயரில் தின் லைன் ஃபார்ம் பண்ணி ஹம்ப்பு ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம கட்டை விரலில் பண்ண மாதிரி ஸ்ப்ரில்ல ஹம்ப்பு டாட் வச்சுட்டு மேலே ஒயின் இழுத்து விட்டுருங்க. அவ்வளோதான். இதே மாதிரி நீட்டாக இருக்கும். பக்கத்து ஃபிங்கர்ஸையும் இதே மாதிரி ட்ரா பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம போட்டதை நீங்கள் ஹேண்டில் ட்ரா பண்ணாலும் சரி, ஆனால் ஹேண்டில் ட்ரா பண்ணிங்கன்னா பார்க்குறக்கு அழகாக இருக்கும். ஹேண்டே ட்ரா பண்ணி அனுப்புங்க. இல்லை மேம் நான் ஹேண்டில் ட்ரா பண்ணல, நான் வந்து ஷீட்டில் வந்து ஹேண்டு வரைஞ்சி ட்ரா பண்ணி காமிக்கிறேனாலும் ஷீட்டில் ஹேண்டு வரைஞ்சி ட்ரா பண்ணி அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்கள் ஒர்க் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பொறுமையாக போடுங்க, ஸ்லோவாக போடுங்க, உங்களுக்கும் ரொம்ப நீட்டாக வரும். இன்றைக்கி நான் போட்டதை பேப்பரில் ட்ரை பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு அதில் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கரெக்ஷன் பண்ணி சொல்கிறேன். பர்ஃபெக்டாக போட்டிருக்கீங்களா, எதில் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ அதிலே வந்து இந்த ஃபிங்கர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கறனால நம்ம டபுள் லேயரில் ஸ்ப்ரில்ல ஹம்பெல்லாம் கொடுத்து நம்ம டெக்கரேட் பண்ணிட்டோம். அதே மாதிரி கேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டிசைன்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ண பழகிக்கணும். ஓகேவா? என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து நான் சொல்லித்தரேன். இப்போ அதே மாதிரி இதுக்கும் ஃபார்ம் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து மெஹந்தி போட பிடிச்சிருக்கு, எப்படா இந்த மெஹந்தி போட்டிருக்காங்க அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா அந்த ஃபோட்டோவை என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். எவ்வளோ ஈஸி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு நான் போட்டதுங்கிறத நான் உங்களுக்கான வீடியோ போடுறேன். இப்போ இந்த ஃபிங்கர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து ஃபார்ம் பண்ணலாம். எல்லாமே சேமாக பண்ணோங்கிறக்காண்டி இப்போ நம்ம ஃபார்ம் பண்ண டிசைன்ஸ்லேயே மட்டும்தான் ஃபார்ம் பண்ணியிருப்போம். எக்ஸ்ட்ரா டிசைன்ஸ்லாம் கொடுத்துருக்க மாட்டோம். ஒரு பார்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு ஹம்ப் ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ அதே மாதிரி இந்த சைடு ஒரு தின் லைன் கொடுத்துட்டு யூ ஷேப் கொடுத்து பார்டர் க்ரியேட் பண்ணி டபுள் லேயரில் தின் லைன் கொடுத்து ஹம்ப் ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒயின் போட்டோம்ல அந்த ஒயினை வந்து இங்கே ட்ரா பண்ணிடலாம். ஒரு தின் லைன் கொடுத்து இப்போ வந்து ஒயின் வந்து ஒரு சிங்கிள் லைன் டாட் லைன். நான் ஒவ்வொன்றுக்கும் வந்து பேக் வீடியோஸ் போட்டிருந்தாலுமே இப்போ நம்ம பார்க்குறவங்களா இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காண்டி இதையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ட்ரா பண்ணுறதுங்கிறத நான் சொல்லி தான் ட்ரா பண்ணியிருக்கேன். நான் சொன்ன மாதிரியே பொறுமையாக ட்ரிக்ஸோடு ட்ரா பண்ணுங்கள், உங்களால் ஈஸியாக போட முடியும். இப்போ வந்து இதுக்கு வந்து சுண்டு விரல் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கறனால நம்ம இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வெறும் பார்டர்ஸு ஸ்ப்ரில் ஃபில்லர்ஸ் மட்டும்தான் ட்ரா பண்ணிப்போம், வேறு எதுவுமே ட்ரா பண்ண மாட்டோம். இது அவ்வளோதான். இதுதான் அவுட்லைன் ஃபுல்லாக. இதே இப்போ ஆப்போசிட்டில் சேமாக ஒரு பிரைடுக்கு ட்ரா பண்ணுறப்ப இந்த மாதிரி வந்து டிவைட் பண்ணி அங்கே ஒரு சர்க்கிள் மாதிரி கொடுத்து அப்படியே இப்போ நம்ம பண்ண ஹேண்டில் உள்ள டிசைனை இந்த சைடு நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் ஆப்போசிட்டில் எல்லா டிசைன்ஸும் அப்படியே சேமாக பண்ணலாம். உங்களுக்கு டைமும் வந்து மிச்சமாகும், உங்களுக்கு ட்ராவும் பார்க்குறதுக்கு பக்காவாக நீட்டாக இருக்கும். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் தாட்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி டெய்லி அப்டேட்ஸுக்கு சனா ஹென்னா பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.